ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்த சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். இதில் லாஸ்ட் எபிசோட நம்ம ஹீரோ அந்த ரியோன்ற டேக்வாண்டோ சாம்பியன் கூட ஃபைட்டுக்கு போயிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இவர் பக்கம் தான் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும், அந்த ஸ்லிப் ஆகாத ஷூ போட்டிருந்ததுனால. ஆனால் ஒரு டைமில் அவன் ட்ரிக்காக ஹீரோகிட்டேருந்து அந்த ஷூவை பிடிங்கி அவன் போட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஹீரோவை போட்டு மொத்துன்னு மொத்திட்டான். இப்போ இந்த எபிசோடு ஒரு ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஆரம்பிக்குது. அதில் ஒரு ஸ்கூல் பையனை போட்டு 4-5 பேர் அடிச்சிட்டு இருக்கானுங்க பயங்கரமா. அப்போ நம்ம ரியோ வந்து அந்த பையனை காப்பாத்துறான். அதுக்கப்புறம் அந்த பையன் ரியோ கிட்ட எனக்கும் உன்ன மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும், நீ டேக்வாண்டோ சாம்பியன் கேள்விப்பட்டேன், எனக்கும் அதை கத்து கொடுப்பியா அப்படின்னு சொல்லி பின்னாடியே வந்துட்டு இருந்திருப்பான். ஆனா ரியோ, நான் டேக்வாண்டோலாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, உனக்கு என்னால கத்து தர முடியாது, ஒழுங்கா எங்கேயாவது போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். ஆனா அதுக்கப்புறமா சீனு டிரான்சிஷன் ஆகுது. இந்த ரியோ கையில ரத்த கரையோட இருக்கான். என்ன ஆனிச்சுன்னு தெரியல. இப்ப கட் பண்ணி மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ அடி வாங்கி படுத்து கிடக்காரு. டோரு இதை பார்த்துட்டு பயந்துட்டான். விட்டான் ஹீரோவை கொன்றுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போன் எடுத்து அவன் போலீஸுக்கு கால் பண்ண ட்ரை பண்றான். ஆனா இந்த ரியோ பார்த்துட்டு அவன் போனை பிடிச்சி தட்டி விட்டுட்டு டோரோட வயிற்றுலேயே ஒரு கேக்கு, போலீஸ் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கிளம்பி, இங்க பாரு, டோரு மேல மட்டும் கைய வச்ச அப்படின்னு மிரட்ட, வச்சா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோட நெஞ்சிலே ஒரு மிதி. உனக்கு அவனை காப்பாத்தணும்னா என்னை தாண்டி போய் அவனை காப்பாத்துறா அப்படின்னு ஹீரோ போட்டு அடின்னு அடிக்கிறான். இப்ப அவரு கீழே விழுந்துட்டாரு. இப்ப அவரோட காலு மேல காலை வச்சு ஒரே அழுத்துறான் பாருங்க. அவரோட காலே உடஞ்சிட்டு இங்க லைவ் பாக்குற எல்லாரும் மிரண்டே போயிட்டாங்க. என்னவன் இவ்வளவு கொடூரமா இருக்கான், ஹீரோவோட காலே உடைச்சிட்டானேன்னு. இங்க டோருலாம் கதறிட்டு இருக்கான். மச்சான் வாடா போயிடலாம், அவனை கொன்று வாடாக்கு எப்படியாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோனா, இல்ல நீ இதுக்குள்ள வராத அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ரியோவை பார்த்து, இங்க பாரு, என்ன நீ எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்க, ஆனா என் ஃப்ரெண்டு மேல மட்டும் கை வச்ச, எனக்கு இருக்கிறது அவன் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான், அவன் மேல கை வச்சா அவனை கொன்றுவான்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்த, டே மவன, இப்ப நீ தாண்டா சாக போற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோக்கு ஒரு கிக்கு விடுறான் பாருங்க இந்த ரியோ. ஹீரோ பறந்து போய் செவத்துல அடிச்சுட்டு விழுறாரு. அவ்வளவுதான் நாக் அவுட். இவனும் அப்படியே கூலா திரும்பி, அவ்வளவுதான் ஹீரோ காலி, ஒழுங்கா சேனலை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு அப்படின்னு டோரு கிட்ட வர. டோரு அளவே ஆரம்பிச்சுட்டான். எதுக்காக இப்படி பண்ற, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னப்பா பண்ணேன், வந்தா வாங்கி கட்டிக்கிட்டான், இப்ப சேனல கொடுக்குறியா இல்ல நீயும் ஃப்ரெண்ட் இருக்க இடத்துக்கே போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க. ஆனா இப்ப டோரு மச்சான் அப்படின்னு சொல்லி கத்துறான். இந்த ரியோவும் என்னடான்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ ஏஞ்சு நிக்கிறாரு கன்னு மாதிரி. ஆனா ரொம்ப வீக்கா தான் இருக்காரு, டயர்டா இருக்காரு. இந்த ரியோ பாக்குறான், உன்னை அவ்வளோ அடிச்சு விட்டதுக்கே நீ ரொம்ப சந்தோஷப்படணும், இப்ப நீ கிளம்பி என்கிட்ட மறுபடியும் சாகணும்னு கேக்குற, பரவாயில்ல உனக்கு சாவு வேணும்னா நான் உனக்கு சாவே கொடுத்துறேன் அப்படின்னு அவன் சொல்ல, ஹீரோ அப்படியே மெதுவா நடந்து வந்து ஒரு டாய்லெட் பக்கத்துல நிக்கிறாரு. இந்த ரியோவும் அவனை இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கடைசியா ஒரு கிக்கு விட வர. அப்பதான் ஹீரோ இந்த சிக்கன் மாஸ்டர் சொல்லி கொடுத்த இன்னொரு ட்ரிக்கை யோசிச்சு பாக்குறாரு. உங்களுக்கு கடைசியா வாழ்வா சாவான்ற ஒரு மொமெண்ட் வந்துருச்சுன்னா இந்த டெக்னிக்கை ட்ரை பண்றதை தவிர்த்து வேற வழியே இல்லை அப்படின்னு அவர் ஏதோ ஒன்று சொல்றாரு. இப்ப அதை ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இந்த ரியோ செம ஃபாஸ்டா கிக் பண்ண வரும்போது இப்போ ஒரு ஜம்ப் அடிக்கிறாரு பாருங்க. அப்படியே ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க. அந்த பாத்ரூமுக்கு மேல ஒரு கம்பி இருந்திருக்கும், அதை அப்படியே அவரோட கையை வச்சு புடிச்சிட்டாரு. இப்ப இவர் மேல போனோன்னு ரியோவோட கிக்கு மிஸ் ஆகிருச்சு. ஆனா மேல போன ஹீரோ அவரோட காலை வச்சு இந்த ரியோ லாக் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். இப்ப அவனோட சேர்ந்து ஒரு பெல்ட் அடிச்சு ஒரு ரோல் பண்ணி அவனோட காலரை மறுபடியும் புடிச்சிட்டாரு. ஆனா இந்த தடவை அவனுக்கு வேற மாதிரி ஒரு ஷோக் பண்றாரு. அதை பார்த்துட்டு இங்க ஆடியன்ஸ் எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இங்க டச்சியாவும் அவனோட மாஸ்டரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆயிருச்சு. மாஸ்டரும், டே இதோட பேரு பேஸ்பால் சோக்குன்னு சொல்லுவாங்க, இதுல இருந்து ஆப்போனன்ட் தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. இங்க டோரெல்லாம், மச்சான் அவனை உடாரா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இங்க ஷாஷியும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் எல்லாம் செம ஃபயர். ஹீரோ அவனை நல்லா வச்சு கழுத்தை நெரிக்கிறாரு. அந்த ரியோ முடிஞ்ச அளவுக்கு போறாரா. ஆனா ஹீரோ அவனை லாக் பண்ணதுனால அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஹீரோ விட மாட்டாரு அவரோட புடிய. இப்ப அவனை புடிச்சு ஹீரோ நெரிச்சிட்டே இருக்க. அவ்வளவுதான், ஒரு டைம்ல மயக்கமே போட்டுட்டான், கை காலெல்லாம் லூஸ் ஆகிருச்சு. அவ்வளவுதான், நாக் அவுட். இங்க ஆடியன்ஸ் எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ரா டே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷாஷியும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா இப்பதான் லைவ் பார்த்தா இந்த ரியோ நாக் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் ஹீரோ அவரோட புடிய விடுற மாதிரி தெரியல. லாஸ்ட் டைம் பண்ண தப்ப பண்ணிடக்கூடாதுன்னு அவர் புடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஷாஷி கத்துறாங்க டோரு கிட்ட, டே அவனை விட சொல்றா, அவன் நாக் அவுட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு, இப்ப ஹீரோ அந்த ரியோ கொன்ற போறான் அப்படின்னு சொல்லி இவங்க கத்த. இப்ப வேக வேகமா போயிட்டு எப்படியோ ஹீரோவையும் அந்த ரியோவையும் பிரிச்சு விட்டாங்க. நம்ம டோரெல்லாம் எமோஷனலாகி ஹீரோ கட்டி பிடிச்சிக்கிட்டான். மச்சான் சாதிச்சுட்டா நீ அப்படின்னு. ஆனா இப்பதான் மயக்கம் போட்டு கிடக்குற இந்த ரியோவை காட்டுறாங்க. அப்படியே இப்போ ஒரு பிளாஷ்பேக் சீன். அதுல இந்த ரியோ ஒரு டைம் ஒரு பையனை காப்பாத்திருப்பான்ல, 4 பேர் அடிச்சிட்டு இருக்கும்போது, அந்த பையன் கூட எனக்கும் டேக்வாண்டோ கத்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பானு. ஃபர்ஸ்ட் ரியோ முடியாதுதான் சொல்லியிருப்பான். ஆனா அதுக்கப்புறமா ஒத்துக்கிட்டான் போல இருக்கு, இவனோட அகாடமியில சேர்த்துக்கிட்டான். அப்பதான் அந்த பையன் நம்ம ரியோவோட வாட்ச் ஒன்னு ஷோ கேஸ்ல இருக்கும், இவன் ஏதோ மேட்ச்ல ஜெயிச்சு அந்த வாட்சை பிரைஸா கொடுத்துருப்பாங்க போல. அதை பார்த்துட்டு இவன் அந்த ரியோ கிட்ட சொல்லியிருப்பான், ஒரு நாள் நானும் உன்ன மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன் ரியோன்னு. அதுக்கப்புறம் ரியோ அந்த வாட்சை அந்த பையன்கிட்டே கொடுத்துருப்பான், இதை நீயே வச்சுக்கோ, நீ எப்பப்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறியோ அப்பெல்லாம் அந்த வாட்சை நினைச்சு பாரு அப்படின்ட்டு. ஆனா திடீர்னு ஒரு நாள் ரியோவுக்கு ஒரு கால் வந்திருக்கும், இந்த மாதிரி அந்த பையன் ஒரு இடத்துல ரத்த வெள்ளத்துல கிடக்குறான் அப்படின்ட்டு. ரியோ பதறி போயிட்டு வேகமா ஓடி போய் பார்த்தா இவன் போகும்போது இந்த ரியோவை எவனோ ஒருத்தன் கிராஸ் பண்ணி போறான். ரியோ அதை பெருசா கண்டுக்கல. இப்ப வேக வேகமா ஓடி போய் பார்த்தா அந்த பையனை எவனோ அடிச்சு ரத்த கலரியா கிடக்கான். ரியோ அவனை தூக்கி வச்சுக்கிட்டு கதறான், டேய் கண்ணு மூச்சு பாடுறானா ரியோ வந்திருக்கண்டா அப்படின்ட்டு. ஆனா அவன் ரியோ பார்த்து, என்ன மன்னிச்சிரு ரியோ, உன்ன மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்னால கடைசி வரைக்கும் அப்படி ஆக முடியல அப்படின்னு சொன்னதோடய அந்த பையன்
பையன் செத்து போயிருப்பான். ரியோ கதறி கதறி எழுதிருப்பான். அந்த டைம்ல இந்த போலீஸ்காரங்களோட சைரன்லாம் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அங்க கீழே இந்த ரியோ அந்த பையனை கொடுத்துருப்பான்ல ஒரு வாட்ச், அது அப்படியே உடஞ்சு போய் கிடக்கு. அதை பார்த்துட்டு அவன் அழுதுட்டே இருக்கும்போது அப்பதான் அந்த போலீஸ்கார சைரன்லாம் கேட்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இதை தான் நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரியோட கையில ரத்த கரையெல்லாம் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அதுதான் போல இது. இப்ப இங்க நம்ம கேங்க தான் காட்டுறாங்க. ரியோ பக்கத்துல தான் உட்காந்துருக்காங்க. டோருலாம் வாமா போயிடலாம், எழுந்திரிச்சானா அவ்வளவுதான் நம்மளை போட்டு தள்ளிடுவான் தெரியும்ல அப்படின்னு போது சாஷி இவன் யார் என்னன்னு தெரியல, ஆனா இவன் மயங்கி போயிருக்கான், இவனை இப்படியா போட்டு போக சொல்ற, ஏந்திரிக்கிட்டும் ஏந்திரிச்சா எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த ரியோவும் கண்ணை முடிச்சு பாக்குறான். உடனே வருவான். அண்ணா அண்ணா நான் எதுவும் உங்களை பண்ணலனா, இந்த பின்னாடி நிக்கிறான் பாருங்க பச்சை பிள்ளை மாதிரி, அந்த ஹீரோ தானே உங்களை கழுத்தை நடிச்சு நாக் அவுட் பண்ணா அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கான். ஆனா இப்ப ஏந்திரிச்சவன் இவங்களை பார்த்து இதுக்கப்புறம் உங்களை நான் பார்க்கவே விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அமைதியா. ஹீரோ பார்த்துட்டு என்ன அமைதியா போயிட்டான், அவன் கண்ணு வேற ஏதோ கலங்கிருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லும்போது அவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன, எப்படியோ நம்மள உயிரோட விட்டானே அது போதுண்டா அப்படின்னு நீங்க டூர் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் சாஷி பாக்குறாங்க இந்த ரியோவோட வாட்ச் அங்க கிடக்கு. ஆனா இப்ப அப்படியே கட் பண்ணி வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க யாரோ ஒருத்தவங்க பெரிய லைவ் ஸ்கிரீன்ல இங்க நம்ம ஹீரோவோட சேனல்ல வர கமெண்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அதுல எல்லாருமே வைரல் கிட்ட தான் மாசு, ஹீரோவோட சேனல் தான் மாசு, இந்த பேட் ஃபெல்லோஸ் எல்லாம் ஃபுல்லா அந்த ஸ்டேஜ் எல்லாமே டிராமா நடிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாக்குறது வேற யாருமே கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த பேட் ஃபெல்லோஸோட ரெப்ரசன்டேட்டிவ்னு ஒருத்தர் ஹீரோ கிட்ட பேசியிருப்பார்ல, அந்த ஆளு தான் பாத்துட்டு இருக்கான். இப்ப அந்த ஆளு கிட்ட இந்த ருமியோட ஏஜென்ட் இருப்பான்ல, அவன் பேசிட்டு இருக்கான். சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க, நான் முன்னாடி எல்லாத்தையும் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணியிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்காது அப்படின்னு போது, ஆனா இந்த ரெப்ரசன்டேட்டிவ் இவனை வந்து இந்த கம்பெனியோட ஓனர்னு கூப்பிடலாம். ஆனா இந்த ஓனர் என்ன சொல்றான்னா இப்பதான் ஆட்டமே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்றான். இவன் பின்னாடி வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம அசாமியை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு இந்த டட்ஸியா மெசேஜ் பண்றான் ஹீரோ ஜெயிச்சிட்டான் அப்படின்னு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப திபுதுபுன்னு இந்த அசாமியோட அப்பா அவங்க ரூமுக்குள்ள வந்து என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி இவரோட போனை காட்டுறாரு. பார்த்தா அதுல நம்ம அசாமி டட்ஸியா கிட்ட இப்ப பேசிருப்பாங்கல்ல அந்த சேட் இருக்கு. இந்த ஆளு அவனோட பொண்ணையே ஸ்பை பண்றான் போல இருக்கு. இப்ப அசாமியை பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டுறான். இந்த புறம்போக்குனாலதான் எல்லாரும் ஒன்னு ஆன்லைன்ல தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீ ஹீரோவை போயிட்டு பார்த்த என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஆனா அசாமி சொல்றாங்க அவனோட ஃப்ரெண்டு பான்னு, ஃப்ரெண்டுனா அவனோட ஃபியூச்சருக்கு உபயோகமா இருக்கணும். இந்த மாதிரி தருதலைங்க கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீ என்னோட பொண்ணே கிடையாது. அவனை போயிட்டு இதுக்கப்புறம் நீ பார்த்த அப்படின்னா என் மூஞ்சிலே முடிக்காத அப்படின்னு ஒரு மிரட்டுறாரு. அசாமியும் சரிப்பா நான் பார்க்கல இனிமே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க நம்ம கேங்க காட்டுறாங்க. சரி லாஸ்டா போட்ட லைவுக்கு அப்புறமா இவங்க சேனல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டாங்க. அப்படியே சந்தோஷத்துல எல்லாரும் துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. சரி சரி லாஸ்டா போட்ட லைவ் ஸ்ட்ரீம்ல எவ்வளவு காசு வந்திருக்குன்னு பாரு அப்படின்னு இப்ப டோரு சொன்னா அதுவும் 1 மில்லியன் கிட்ட வந்திருக்கு. இவங்க யாரையும் கையிலேயே பிடிக்க முடியல. டோட்டலா இவங்களோட மொத்த சேனல் ரெவன்யூ 2 மில்லியன் கிட்ட இருக்கு. ஹீரோ ஒரு அம்மாவோட மெடிக்கல் பில்ல பாக்குறாரு. அதுல 3 லட்சம் கட்ட சொல்லிருக்காங்க. சோ இன்னும் 1 மில்லியன் தான் இவருக்கு தேவைப்படுது. சரி அப்ப அடுத்த கண்டென்ட் என்ன பண்ணலாம் கைஸ் அப்படின்னு ஒரு ஹீரோ கேக்குறாரு. டோருலாம் டே அடுத்த கண்டென்ட் நினைச்சு கவலையே படாத, நம்ம என்ன பண்ணாலும் பாப்பாங்க இப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் டோரு. ஏன்னா நம்ம எல்லாருமே இப்ப செலிபிரிட்டி, புகழோட உச்சம் என்னன்னு நாளைக்கு நீ ஸ்கூல்ல பாப்பா பாரு அப்படின்னு இவன் சொல்ல, இப்ப அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல உள்ள எல்லாருமே இவங்களை அப்படியே மாதிரி பிலுபிலுன்னு முக்கிறாங்க. சுத்தி எல்லாருமே போட்டோ ஆட்டோகிராஃப்னு வாங்கிட்டே இருக்காங்க. ஒரே கூட்டமா இருக்கு. அந்த ஸ்கூல் முழுக்க ஹீரோ பத்தி தான் பேச்சு. கூட்டம் கூட்டமா நம்ம ஆளுங்களை சூழ்ந்து எல்லாரையும் பாராட்டுறாங்க. எல்லாரும் புகழோட உச்சிக்கே போயிட்டாங்க. ஹீரோக்கெல்லாம் இது புதுசு தானே, அவருக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா உள்ள குழுகுலுன்னு இருக்கு. இங்க சாஷி ஆரம்பத்துல ஸ்கூலுக்கு வரும்போது சில கேர்ள்ஸ் எல்லாம் புள்ளி பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களே இப்ப சாஷிட்ட வந்து உங்க சேனலோட ஃபாலோவர்ஸ் நாங்க, எங்களையும் ஃபாலோ பண்ணுங்க, உங்களை மாதிரி பெரிய ஆளு எங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா எங்களுக்கும் நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்களோட சேனலும் ஒரு நாளைக்கும் 10,000 20,000 அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிக்கிட்டே போகுது. இவங்களும் வர்ற காசு எல்லாத்தையும் எடுத்து ஜாலியா ஸ்பெண்ட் பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்க. நீ இறங்கி ஆடு கபிலா, இது நம்ம காலம் அப்படின்னு சொல்லிட்டு செம ஜாலியா இருக்காங்க எல்லாரும். அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் எக்கச்சக்கமா கண்ணா பின்னான்னு வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே பழைய ஷூ ஒன்று போட்டிருக்காரு. அதனால புது ஷூ ஒன்று வாங்கலாமான்னு பாக்குறாரு. ஆனா ஷூ ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. சரி அதை வாங்கலாமான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கு. ஆனா டூர் பார்த்துட்டு என்ன மச்சான் சும்மா பார்த்துட்டு இருக்க, நம்ம இப்ப பணக்காரங்கடா, உனக்கு பிடிச்சதை நீ வாங்கலாம். அதுவும் இல்லாம இந்த ஃபைட் முடிஞ்சு நீ அசாமி கூட இன்னொரு டேட்டு போறேன்னு சொல்லியிருந்தில்ல, இந்த டைம் கண்டிப்பா அசாமிட்ட சொல்லிருவில்ல அவளை உனக்கு பிடிச்சிருக்குன்னு. அப்ப நீ சொல்ல போறீங்கன்னா இந்த பழைய ஷூ எல்லாம் போட்டு போவாத, புது ஷூவா நல்லா வாங்கி போட்டு போடாமச்சான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இதை நம்ம சாஷி கேட்டுட்டு அவளுக்கு ஒரு மாதிரி முகமே மாறிடுச்சு, ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டா. ஆனா ஹீரோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு இங்க இந்த ஷூவை வாங்கலாமா வேணாமான்னு. ஆனா இப்ப அடுத்த சீன்ல காட்டுறாங்க, ஒரு டைம் இவர் பார்த்திருப்பார்ல, அவரோட அம்மா வந்து கிழிஞ்ச சொட்டரை போட்டுட்டு இருந்திருப்பாங்க, ஒரு புது சொட்டர் வாங்கி கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. அந்த டைம்ல அவர்கிட்ட காசு இருந்திருக்காது, எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கும் எல்லாமே. ஆனா இப்ப அவரோட அம்மாவுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வெட்டர் வாங்கிட்டு போயிட்டு கொடுக்குறாரு. அவங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சீன்ஸோ. ஆனா இது பார்க்க ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்க மாதிரி இருக்கு. உன்கிட்ட காசு எதுன்னு போது அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் ஒர்க் பண்ற இடத்துல எனக்கு போனஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஹீரோ சமாளிச்சிட்டாரு. அவங்க அம்மாவும் ரொம்ப தேங்க்ஸ்பா, ரொம்ப நாளா நானும் ஸ்வெட்டர் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், தேங்க்ஸ் 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 திரும்ப திரும்ப சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்க அம்மா சந்தோஷப்படுறத பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. ஆனா இப்பதான் கீழே ஹீரோட காலை காட்டுறாங்க. அவரோட பழைய ஷூ தான் போட்டிருக்காரு. அவர் புது ஷூ தனக்குன்னு வாங்கி போட்டுக்கவே இல்லை, அம்மாவுக்கு தான் ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாரு. அந்த பர்கர் ஷாப்ல ஒரு மாசம் லீவ் போட்டு
ஒர்க்குக்கு தானே வந்திருப்பாரு. ஸோ நாளிலேருந்து ஒர்க்குக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. நம்ம அசாமிக்கு மெசேஜ் பண்றாரு, இந்த மாதிரி நாளிலேருந்து நான் ஒர்க்குக்கு வர ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது 2 பேரும் ஒன்னாவே சேர்ந்து போலாமா அப்படின்னு சொல்லி மெசேஜை டைப் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அனுப்பலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு. ஆனா கடைசியா எப்படியோ ஒரு வழியா தைரியத்தை வர வச்சுட்டு மனுஷன் அனுப்பிட்டாப்ல. ஆனா அனுப்புனதுக்கு அப்புறம் மூச்சு வாங்குது பாருங்க. ஏதோ ஒரு பெரிய விஷயத்த சாதிச்ச மாதிரி ஃபீல் பண்றாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப இந்த ரூமியும் அந்த ஏஜென்ட் ஒருத்தர் இருந்தாலும் அவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. அந்த ஏஜென்ட் நம்ம ரூமி கிட்ட சொல்லியிருப்பான், இந்த மாதிரி உனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும்னு நீ ஆசைப்படுறீல்ல, அப்ப நாங்க சொல்ற விஷயத்த பண்ணினா உன்னோட பாப்புலாரிட்டிக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், உனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைக்க நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லேப்டாப் ஃபுல்லா ஏதோ ஒரு லிஸ்ட் இருக்கு, அதை வந்து ரூமி கிட்ட கொடுக்குறான். இது என்ன நம்ம பார்த்துட்டு கேட்கும்போது ஆக்சுவலா இது நம்ம ஏஜென்சியோட ஸ்பான்சர்ஸுங்களோட லிஸ்ட். இதுல நம்மளோட எல்லா பெரிய பெரிய ஸ்பான்சர்ஸுங்களும் இருக்காங்க. ஆனா இவங்க தொடர்ந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணணும்னா அவங்களுக்கு வேண்டியதை நம்ம கொடுக்கணும்ல, அதுக்கு தான் நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இவன் சொல்ல, இப்ப கட் பண்ணா நம்ம ரூமி ஒரு ஹோட்டல் ரூம்ல தனியா உட்காந்துருக்காங்க, யாருக்கோ வெயிட் பண்ணிக்கிட்டு. ஒரு மாதிரி கலக்கமா இருக்காங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ண போற மாதிரி அப்படியே உட்காந்துருக்காங்க அமைதியா. அப்பதான் அந்த ரூமோட காலிங் பெல் யாரோ எடுத்துறாங்க. இவங்களும் போயிட்டு திறந்தா நம்ம அசாமியோட அப்பா வந்து நிக்கிறான் வாசல்ல. ஆக்சுவலா என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு இப்பவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா எஸ் அதுதான். ஃபர்ஸ்ட் அவன் வந்து இந்த ரூமி கிட்ட பேசுறான், இந்த மாதிரி உன் வயசுல எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா அவன் நான் சொல்றதை கேட்கவே மாட்றா, அவளோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன், அவ ஒவ்வொரு தடவை தப்பான பாதையில போகும்போதும் அவளை நான் தான் திருத்திட்டு இருக்கேன், நான் சொல்றது ஆனா அவ கேட்கவே மாட்றா, ஆனா இங்க நீ அப்படி கிடையாது, நான் சொல்ற எல்லாத்தையும் நீ கேட்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு நம்ம ரூமியோட முடியத்தோட இவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்குது. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆனிச்சுன்னு தெரியல, அப்படியே கட் பண்ணிட்டாங்க சீனை. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ பர்கர் ஷாப்புக்கு போயிட்டு அசாமி எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பொண்ணு தான் 1 மாசத்துக்கு முன்னாடி வேலையை விட்டு போயிருச்சப்பா அப்படின்றாரு அவரு. ஹீரோக்கு ஷாக் ஆகுது, என்னங்க சொல்றீங்க, எதனால போனான்னு போது அதெல்லாம் என்ன விஷயம் தெரியல, ஆனா அவ போனதுல இருந்து இங்க வேலை நிறைய அதிகமாயிருச்சு, அதை பாக்குறதுக்கு ஆளே இல்லாம இருந்தது, பரவாயில்ல இப்பயாச்சும் நீ வந்தீங்க, வா வந்து வேலை ஆரம்பி அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோ என்னன்னா ஒண்ணுமே சொல்லாம இங்க இருந்து ஜூட்டு விட்டுட்டாரு. அவரோட போனை தான் செக் பண்ணி பாக்குறாரு. அவரு லாஸ்ட் நைட் அமைச்ச அந்த மெசேஜை வந்து அசாமி பாத்துருக்காங்களான்னா, ஆனா அவங்க இன்னுமே பாக்கல, அதை என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு. இந்த டைம்ல அசாமியை காட்டுறாங்க, அவங்க அவங்களோட வீட்டுல தான் இருக்காங்க. ஒரு கிச்சன் ஒன்று இருக்கு சிக்கன் பொம்மை மாதிரி, அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கவலையா உட்காந்துருக்காங்க. இப்பதான் ஒரு விஷயத்தை இவங்க நினைச்சு பாக்குறாங்க, நம்ம ஹீரோ அந்த டேக்வாண்டோ ஃபைட்டர் ரியோவோட ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவங்க டச் ஆகிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்ப கூட இவங்களோட அப்பா அவங்க சேட்டை ஸ்பை பண்ணிட்டு வந்து இவங்களை திட்டிருப்பாரு, இனிமே அவங்க 2 பேரு கூடமே நீ பேசக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம அசாமி நான் ஹீரோ கூட பேசாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் ரொம்ப வற்புறுத்தினதும் இவங்களும் சரி ஓகே, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், எனக்காக அதை நீங்க பண்ணுங்க, நான் ஹீரோ கூட பேசாம இருக்கேன், ஆனா ஹீரோவோட அம்மா உங்க ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை நீங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்கணும், அவங்க கிட்ட இருந்து 1 ரூபா நீங்க வாங்கக்கூடாது, இதுக்கு நீங்க சம்மதிச்சீங்கன்னா நான் இதுக்கப்புறம் ஹீரோ கூட பேசல அப்படின்னு இவங்க சொல்ல, அவரும் ஓகே சொல்லிட்டாரு போல இருக்கு. அதனாலதான் இவங்க அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில போகல. எங்க நம்மள ஹீரோ பாத்துருவானோ, பார்த்தா நம்ம பேசுற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்லயே தான் இருக்காங்க. அப்பதான் வெளியில ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. இவங்க விண்டோல போயிட்டு கர்டன்ஸை விலக்கி விட்டுட்டு பார்த்தா வெளில மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆனா அங்க கொட்டுற மழையில நம்ம ஹீரோ வாசல்ல நின்று இருப்பாராம். அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. இந்த டைம்ல கொட்டுற மழையில இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் பார்த்துட்டாரு இவங்க உள்ள ஜன்னல்ல இருந்து பாக்குறத. ஆனா இவங்க ஹீரோ கிட்ட பேசவே இல்லை. இவங்க கர்டன்ஸை இழுத்து விட்டுட்டு போயிட்டாங்க. இதையும் ஹீரோ பார்த்துட்டாரு. இவருக்கே புரியுது அசாமி நம்மளை அவாய்ட் பண்றான்னு சொல்லிட்டு இவரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. ஆனா உள்ள வந்து நம்ம அசாமி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்க கையில வச்சிருக்க கீ செயினை பார்த்துக்கிட்டே இன்னொரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. இவங்க சின்ன வயசுல இருந்து இந்த கீ செயினை வச்சிருக்காங்க போல இருக்கு. ஒரு நாள் 2-3 பசங்க இவங்க வச்சிருக்க கீ செயினை இவங்கள்ட்ட இருந்து பறிச்சு அங்கிட்டு இங்கிட்டு மாத்தி மாத்தி தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருந்திருப்பானுங்க. இவங்களும் கொடுங்கனா, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கீ செயின் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா விளையாண்டு முடிச்சதும் அவனுங்க தூரமா தூக்கி வீசிட்டு போயிருப்பானுங்க. இவங்க அங்கேயே நின்னுட்டு என் கீ செயின் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோ அதை பார்த்திருப்பாரு, நம்ம சின்ன வயசு ஹீரோ. அவர் வந்து என்னாச்சு ஏன் அழுகிறேன்னு கேட்கும்போது இவங்களும் விஷயத்த சொல்றாங்க, அந்த பசங்க விளையாடிட்டு தூக்கி போட்டு போயிட்டானுங்க என் கீ செயின் அப்படின்னு. அப்ப ஹீரோ தான், நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் கீ செயின் உனக்கு கிடைக்கும், எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ தேடி இருப்பாரு. அந்த கீ செயினை ரொம்ப நேரம் தேடி இருப்பாரு. கடைசியா கீ செயினை கண்டுபிடிச்சிருப்பாரு. இங்க பாரு உன் கீ செயின் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் காமிச்சிட்டு இருக்கும்போது அப்ப அசாமியோட அப்பா அங்க வேக வேகமா வந்து அசாமிய கையை பிடிச்சி, இங்க என்ன பண்ற, உன்னைங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி தாத்தான்னு எடுத்துட்டு போயிருப்பாரு. ஹீரோ பார்த்துட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிருப்பாரு. ஆனா அடுத்த நாள் அசாமி அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ இருக்காரான்னு பார்க்கும்போது வேற 2 பசங்க அசாமி கிட்ட அவங்க கீ செயினை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோ எங்க அவன் வரலையான்னு கேட்கும்போது ஹீரோட அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதான் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்களை கூட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும். இப்ப அந்த விஷயத்த நினைச்சு பார்த்துட்டு அப்படியே அவங்க வச்சிருக்க கீ செயினை பார்த்துக்கிட்டே கண் கலங்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து இவங்க இந்த கீ செயினை வச்சிருக்காங்க போல இருக்கு. சொல்ல போனா ஹீரோட ஞாபகமா தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப அந்த கீ செயினை திருப்பி பார்த்தா அதுல ஏதோ மார்க்கரால எழுதி இருக்கு. அது வேற எதுவுமே கிடையாது. நம்ம ஹீரோ ஒரு சேனல்ல சிக்கன் மாஸ்டரோட வீடியோலாம் பார்த்துட்டு இருப்பார்ல, அந்த சேனலோட லிங்க். அதை நம்ம அசாமி பார்த்துட்டு இருக்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப அடுத்த நாள் நம்ம டோரு ஹீரோ கிட்டையும் ஷாஷி கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி அந்த பேட் ஃபெல்லஸோட மேனேஜர் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு, அவங்க நம்மள பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான். இது நமக்கு ஒரு நல்ல சான்ஸ், அவங்க நம்மள பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அது ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காகவா தான் இருக்கும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்பதான் சொல்றாரு, ஆக்சுவலா அந்த பேட்
ஃபெல்லஸோட ஓனர் வந்து என்ன ஒரு நாள் வந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்ற, இந்த விஷயத்த ஏன் எங்கள்கிட்ட நீ சொல்லவே இல்லைன்னு போது, அது அந்த ஆளு என்ன டோர்னமெண்ட் கூப்பிட்டான், எனக்கு அது அந்த டைம்ல பிடிக்கல, நான் பாப்புலர் ஆகணும்லாம் நினைக்கல, அதனால நான் அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லும்போது, டே லூசு பையல, எவ்வளவு ஒரு நல்ல ஆஃபரை நீ ரிஜெக்ட் பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமா? அதுல மட்டும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம்னு வச்சுக்கோவேன், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்மளோட பாப்புலாரிட்டி எங்கேயோ போயிடும், அதை தாண்டி நம்ம செமையா பணம் சம்பாதிக்கலாம், அப்படி ஒரு நல்ல ஆஃபரை இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா, உன்னை என்னன்னு சொல்றது, உன் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, நீ ரிஜெக்ட் பண்ணியும் மறுபடியும் அந்த கம்பெனியோட மேனேஜர் என்ன வந்து ரீச் பண்ணிருக்காருன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், மறுபடியும் அந்த டோர்னமெண்ட்டை பத்தி பேசுறதுக்காக தான் இருக்கும், நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன், நம்ம என்னன்னு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல நம்ம ஆளுங்க எல்லாருமே போயிட்டு அந்த ஓனரை பாக்குறாங்க. நம்ம டோர் பார்த்ததுமே ரொம்ப தேங்க்ஸ் சார் எங்களை இங்க இன்வைட் பண்ணதுக்கு, லாஸ்ட் டைம் நீங்க வந்ததை பத்தி ஹீரோ கிட்ட சொன்னா, அந்த டைம்ல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல இந்த மாதிரி பெரிய பெரிய டோர்னமெண்ட் எல்லாம் கலந்துக்கிறதுக்கு, ஆனா இப்போ எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க ஆப்பனண்ட் யாருன்னு சொன்னீங்கன்னா நம்ம என்னன்னு பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு அவன் சொல்றப்போ, ஆனா இந்த ஆள் என்னடா சிரிச்சுக்கிட்டு, என்னது அந்த ஆஃபர்லாம் அப்பயே முடிஞ்சது, உங்களை நான் என்ன டோர்னமெண்ட்டுக்கு இப்ப கூப்பிட்டேன்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்ல, புரியல அப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னும் போது, ஆக்சுவலா எனக்கு வேற ஒரு விஷயம் வேணும், அதுதான் உங்க சேனல் எனக்கு இப்ப சம கொடுத்துருங்க, உங்களுக்கு என்ன வேலை வேணுமோ அதை கேளுங்க, பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா நம்பாளுங்க யாருமே அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. யோ இதுக்கு தான் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இங்க நாங்க வந்திருக்கவே மாட்டோம், அது எங்களோட சேனல், எங்க சேனலை நாங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, டேய் வாண்டுங்களா, நான்லாம் இந்த ஃபீல்ட்ல எத்தனை வருஷமா இருக்குன்னு தெரியுமா, உங்களை மாதிரி ஆளுங்க வந்து 3 ஃபைட்டு நடத்தினா அப்படியே மேல வந்துடலாம் நினைப்போ, நீங்க எங்க இருக்கணுமோ அங்க தாண்டா இருக்கணும், நான் நினைச்சா உங்க சேனலை இன்னும் 2 நாள் இல்லாம பண்ண முடியும் பாக்குறீங்களா அப்படின்னு போது, என்னையா மிரட்டுறியா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நாங்க பணங்காட்டு நரி கூட்டம், இந்த மாதிரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போயிட்டாங்க. இந்த ஓனர்னா அப்படியே கேஷுவலா சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான், எங்க போயிட போதுங்க நம்மள்ட்ட தான் வந்து ஆகணும்ன்ற மாதிரி. இன்னொரு பக்கம் இந்த அசாமியோட அப்பா இருக்காருல்ல, அவர் நம்ம ஹீரோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு, இப்போ எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா ஃபீல் பண்றீங்களா, ட்ரீட்மெண்ட்லாம் ஒழுங்கா போதான்னு கேட்கிறாரு. அவங்களும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ ஒரு சும்மா இல்லாம ஆக்சுவலா உங்களை நான் இங்க கூப்பிட்டதுக்கு காரணமே உங்க பையனை பத்தி பேசுறதுக்கு தான் அப்படின்றாரு. ஏன் பையனை பத்தி என்ன பேச போறீங்கன்னு போது, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட சேனல் எடுத்து காட்டிடுறாரு அவங்க அம்மா கிட்ட. உங்க பையன் இந்த மாதிரி ஆன்லைன்ல சண்டை போட்டு தான் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ஷாக் ஆகுது. ஏன் பையனை அப்படி பண்றான், இது அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. 2-3 டைம் ஹீரோ வரும்போதெல்லாம் அவங்க பார்த்திருப்பாங்க ஹீரோட முகத்துல காயம் இருக்கிறதெல்லாம். அப்ப கேட்கும் போதெல்லாம் ஹீரோ நான் கீழே விழுந்துட்டேன், தடிக்க விழுந்துட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அதோட இவங்களுக்கு எக்ஸ்பென்சிவா ட்ரெஸ் ஸ்வெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாருல. ஸோ எல்லாத்தையும் இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோ நம்மள்ட்ட மறைச்சு தான் அதெல்லாம் பண்ணியிருக்கான்னு. ஆனா இப்போ அசாமியோட அப்பா என்ன சொல்றாருன்னா, உங்க பையன் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஆனா அந்த மேட்டர்ல என்னோட பொண்ணை எழுத்து இப்போ என் பொண்ணுக்கும் கெட்ட பேரு, இதையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல வந்து நம்ம அசாமியும் ஹீரோவையும் சேர்த்து வச்சு பேசியிருப்பானுங்கல்ல காசிப்லாம். ஸோ அதோட போட்டோ எல்லாத்தையுமே எடுத்து போடுறாரு. இங்க பாருங்கம்மா, என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு ரொம்பவே முக்கியம், அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், உங்களோட ட்ரீட்மெண்ட்டை நான் ஃபுல்லா ஃப்ரீயா முடிச்சு தரேன், நீங்க ₹1 கொடுக்க வேணாம், ஆனா அதுக்கு பதிலாக நீங்க ஒண்ணு தான் பண்ணணும், உங்க பையன் இதுக்கப்புறம் என்னோட பொண்ணை வந்து பார்க்கவே கூடாது, அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க ட்ரீட்மெண்ட்டை ஃப்ரீயா பண்ணி தரேன் அப்படின்னு ஒரு சொல்ல. ஆனா ஹீரோட அம்மா, என்ன மன்னிச்சிருங்க சார், என் பையனால உங்களுக்கு நிறைய பிரச்சனை, உங்க பொண்ணுக்கும் ரொம்ப கஷ்டமாயிருச்சு, ஆனா என்னால இதுக்கு ஒத்துக்க முடியாது, ஏன்னா என் பையன் யாரை பார்க்கணும் யாரு கூட பேசணும்ன்றத நான் சொல்ல முடியாது இல்ல, அது அவனோட இஷ்டம், அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணட்டும், அதுல நான் குறுக்க போந்து ஒரு தடையா இருக்க விரும்பல அப்படின்னு இவங்க சொல்ல, இவரோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது, இவருக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் அப்படியே நம்ம ஹீரோட அம்மாவுக்கு ஆப்போசிட் தானே, அவர் பொண்ணு எப்பப்பெல்லாம் ஏதாவது பண்ண ட்ரை பண்றாங்களோ அப்ப குறுக்க போந்து தடுத்துக்கிட்டே தானே இருக்காரு, அதனால இவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஆளுங்களை தான் காட்டுறாங்க. நம்ம டோரு செம கடுப்புல இருக்கான், என்ன அந்த ஆளுக்கு இப்போ அவன் சைஸை கம்பேர் பண்ணா நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது, அப்புறம் எதுக்கு அவன் நம்மளை பார்த்து பயப்படுறான், நம்மளை பயமுறுத்துறான், எதுக்கு இப்படி பண்றான், என்ன அவனை எதிர்த்துக்கிட்டு நம்மளால இங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டானா, நீ ஒன்னும் கவலைப்படாத சின்சோ, அடுத்த ஃபைட்டு நம்ம பண்றோம், லைவ் பிரம்மாண்டமா நடத்துறோம், அந்த கம்பெனி ஓனரோட முஞ்சில கரிய பூசுறோம், உனக்கு இப்பவே அடுத்த ஃபைட்டை தேட ஆரம்பிக்கிற மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்க சேனலோட அக்கௌண்ட்டை பாக்குறான். இப்ப என்னத்தை பார்த்தான்னு தெரியல, அப்படியே ஷாக் ஆயிட்டான். இவங்க 2 பேரும் பார்த்துட்டு என்னாச்சு மச்சான் ஏன் அப்படி முழிக்கிறேன்னு போது இப்பதான் போனை காட்டுறான், இவங்க சேனலே பேன் ஆயிருச்சுன்னு வருது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஹீரோவும் டோரும் பதறிட்டு இருக்காங்க, என்னாச்சு இப்படி ஆச்சு, நம்ம எதுவுமே பண்ணலையே, இல்ல யாராவது நம்மளை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்களா, அப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு, அப்படி இருக்கும்போது எப்படி அக்கௌண்ட் பேன் ஆனிச்சு, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலேன்னு இங்க நம்ம ஹீரோவும் டோரும் தலையை பிச்சிட்டு இருக்க. இங்க நம்ம சாஷி தான் போன் எடுத்து அவங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பாக்குறாங்க, இப்பதான் புரியுது என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க போனை காட்டுறாங்க. அதுல பார்த்தா இந்த பிக் ஃபெல்லஸோட ஓனரும் இவங்க சேனல் வச்சிருக்காங்கல்ல அந்த பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்ம் கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டான் போல இருக்கு அந்த ஆளு. என்னடா அங்கிட்டு பேசிட்டு இங்கிட்டு வர்றதுக்குள்ள டக்குன்னு பார்ட்னர்ஷிப் போட்டான், நம்ம சேனலை க்ளோஸ் பண்றதுக்காக நம்ம சேனல் வச்சிருக்க பிளாட்ஃபார்ம் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கானா, அப்ப அவன் எவ்வளவு வன்மத்துல இருப்பான் நம்ம மேல, அப்படி இவனுக்கு என்னதான்டா வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் குழம்பி போயிருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த ரூமியை தான் காட்டுறாங்க. அந்த ஏஜென்ட் ரூமிகிட்ட கேட்டுட்டு இருக்கான், ஏன் அப்படி பண்ண, அந்த ஆளு நம்மளுக்கு எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான ஸ்பான்சர் தெரியுமா, ஃபர்ஸ்ட் நீ இதை ஒத்துக்கிட்டு தானே வந்த, கடைசி நேரத்துல எதுக்கு அந்த ஆளுக்கு முடியாதுன்னு சொன்ன, இப்ப முடியும்னு சொல்லி அவரை ஏமாத்துனதுக்கு நமக்கு தான் கெட்ட பேருன்னு சொல்லும் போது, ஆனா ரூமி இல்ல என்னால இதெல்லாம் முடியாது, இப்படி ஒரு தப்பான
விஷயத்தெல்லாம் நான் பண்ண முடியாது, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, நான் அந்த ஏஜென்சியை விட்டு போறேன்னு சொல்லும்போது, ஆனா அந்த ஏஜென்ட் இப்போ உன்னால முடியாது ருமி, இந்த ஏஜென்சிக்குள்ள வரும்போதே நீ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண ஞாபகம் இருக்குதா, அல்ல குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீ இந்த ஏஜென்சியை விட்டு வெளியில போனீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய பெனால்ட்டி ஒன்று நீ பே பண்ண வேண்டியது இருக்குன்னு அதுல ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு, அதுக்கும் ஒத்துக்கிட்டு தான் நீ சைன் பண்ண. இப்போ நீ திடீர்னு கான்ட்ராக்டை பிரேக் பண்ணிட்டு வெளியில போனீங்கன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ஒரே டைம்ல நீ பே பண்ண வேண்டியது இருக்கும், உன்னால அது முடியுமா சொல்லு, அது எனக்கும் தெரியும், அதனால பேசாம ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், நீ இந்த மாதிரி வயசான ஆளுங்க கூட இன்டிமேட்டா பிசிக்கலா இருக்கிறத விட்டுட்டு ஏன் பேசாம நீ வந்து ஆன்லைன் கண்டென்ட் பண்ணக்கூடாது, அது மாதிரி ஹாட்டான கண்டென்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் சேல் பண்ணிக்கிறோம், என்ன சொல்ற அப்படின்னும் போது இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சரியான ட்ராப்ல வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சவ, இல்ல என்னால இப்ப எதுவுமே சொல்ல முடியாது, நான் இப்ப வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போகும்போது, ஒரு நிமிஷம் இல்லை, நீ இப்ப வீட்டுக்கு போல எங்க போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா உன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் ஞாபகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன், நீ தப்பி தவறி எதுவும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போயிட்டு நின்னுட்டேன்னு வச்சுக்கோவேன், ஒரு தடவை நீயும் நானும் ஒன்னா இருந்தோம்ல, அதை நான் படம் பிடிச்சி தெளிவா வச்சிருக்கிறேன் எஸ்டில, உன்னால எதுவும் பிரச்சனை வந்ததுன்னா அவ்வளவுதான், உடனே அதை ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மிரட்டுறான். ருமிக்கு என்ன பண்றதுனே தெரியல, வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அப்படியே என்ன பண்றது தெரியாம மண்டையை பிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம டோரும் அந்த பக்கமா வந்துட்டு இருந்திருப்பான். அவன் நம்ம ருமியை பார்த்துட்டு, என்ன ருமி எங்க சேனல்ல க்ளோஸ் ஆன விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்குமே நேரத்துக்கு, நீயும் ஆளும் தானே ஆளா இருப்பீங்க இதை நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு அப்படின்னும் போது, ஆனா ருமி என்ன நினைச்சான்னு தெரியல, இப்ப டோருக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா, அன்னைக்கு ஒரு நாள் ஹீரோவை 2 பேரும் அடிச்சிட்டானுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டில்ல, அது ஆக்சுவலா நான் கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்கிறது நான் ஒர்க் பண்ற அந்த ஏஜென்சி ஆளுங்க தான். இவ திடீர்னு இப்படி சொன்னோன்னா டோருக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்ற, எதுக்கு உன் ஏஜென்சி ஆளுங்க அனுப்பி ஹீரோ அடிக்கணும் போது, ஏன்னா என்னோட ஏஜென்சி அந்த பேட் ஃபெல்லோஸ் கம்பெனிக்கு கீழே தான் வரும், ஸோ அந்த பேட் ஃபெல்லோஸ் கம்பெனியோட ஓனர் என்ன சொல்றாரோ அதை தான் எங்க ஏஜென்சியோட ஹெட்டும் பண்ணுவாருன்னு சொல்ல இப்பதான் டோருக்கும் புரியுது. சரி அது இருக்கட்டும், ஹீரோவை அடிக்க ஆள் அனுப்பினவனுங்க அவனுங்க, ஆனா எங்க சேனலோட பாஸ்வேர்டை திருடுனது நீ தானே அப்படின்னும் போது, ஆமா அது நான் தான், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, அதை பண்ணதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன், ஆனா அந்த பாஸ்வேர்டை திருட சொன்னது என்னோட ஏஜென்ட் தான், அவர் அதை எதுக்கு கேட்டாருன்னு தெரியல, ஆனா எனக்கும் இப்பதான் நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது புரியுது, அந்த பேட் ஃபெல்லோஸோட ஓனரும் எங்க ஏஜென்சியும் ஆரம்பத்திலேருந்தே உங்க சேனலை முடிக்கிறதே தான் குறிக்கோளா வச்சிருந்திருக்கானுங்க, ஸோ அதுக்காக தான் அவனுங்க நிறைய காய நவத்திருக்கானுங்க அப்படின்னு சொல்ல டோரு பார்த்துட்டு, உன்னை எப்படி நம்புறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு நிறைய நீ முதுகுல குத்திருக்க, இருந்தாலும் இந்த டைம் நீ சொல்றது ஏதோ உண்மை மாதிரி தான் இருக்கு, ஏன்னா நீயுமே இப்போ ஒரு விஷயத்துல இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு தான் இருக்க, ஆனா இப்ப அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோட அம்மாவை தான் காட்டுறாங்க, அவங்களுக்கு தான் இப்போ விஷயம் தெரிஞ்சு போச்சுல, நம்ம ஹீரோ இந்த மாதிரி சண்டை போட்டு தான் ஆன்லைன்ல சம்பாதிக்கிறாரு அப்படின்னு, ஹீரோட சேனல்ல அவர் போட்டிருந்த எல்லா வீடியோவுமே இவங்க பாக்குறாங்க, தான் புள்ள இப்படி எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கி கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்ததுமே இவங்களால அதை தாங்கிக்கவே முடியல, அதனாலே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குணமாயிட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு இவங்களோட உடம்பு மோசமாயிருச்சு, அவ்வளவுதான் கண்டிஷன் மோசமாயிருச்சு, இப்போ உடனே ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல கூப்பிடுறாங்க, இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்க தெரப்பிலாம் வேலைக்கே ஆகாது, அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் மோசமா போயிட்டே இருக்கு, நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப போங்க டாக்டர் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு, ஆனா அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்குமேப்பா, உன்னால முடியுமா அப்படின்னு போது, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், என்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்கு எதுவும் ஒரு வழி இருந்தா கூட போதும், நீங்க சொல்லுங்க, எனக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது ரெடி பண்ணி கட்டிடுறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த டாக்டரும் அப்படின்னா சரி, நாங்க இப்போ அம்மாவுக்கு கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்டுக்கு 10 மில்லியன் செலவாகும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ஹீரோக்கு தலையில பூகம்பமே விழுந்த மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த டாக்டர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, நீ இதை கட்டாம இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குப்பா, எங்க ஹாஸ்பிட்டலோட டைரக்டரும் அம்மா கிட்ட அவங்க மெடிக்கல் செலவு எல்லாத்தையுமே அவரே ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு, ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசாமியை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார்ல, அந்த விஷயத்தை இவர் சொல்றாரு, ஆனா ஹீரோ என்ன சொன்னாருன்றத காட்டல, இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட அம்மாவை தான் காட்டுறாங்க, அவங்க பெட் ரெஸ்ட்ல இருக்காங்க, இப்ப ஹீரோ வந்ததும் தான் அவங்க கண்ணை மூச்சு பார்த்து ஹீரோ கிட்ட, உன்னோட வீடியோலாம் நான் பார்த்தேன், நீ என்ன பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு லைட்டா ஷாக் ஆகுது, ஆனா உன்கிட்ட ஒரு உண்மையை நான் சொல்லி ஆகணும், ஃபர்ஸ்ட் உன் வீடியோ பார்க்கும்போது நீ மற்றவனுங்களை அடிக்கிறது, மற்றவனுங்க ஒன்றை போட்டு அடிக்கிறது, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, இத்தனை நாள் நீ ஸ்கூலுக்கு சந்தோஷமா தான் போறேன்னு நினைச்சேன், ஆனா இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி நீ எல்லாரு கூடவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஆனா அடுத்தடுத்து உன்னோட வீடியோ பார்க்கும்போது தான் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு, ஒவ்வொரு தடவையும் எல்லாரும் உன்னை அடிச்சடிச்சு கீழே தள்ளும் போது நீ திரும்ப திரும்ப எழுந்திருப்ப, நீ விட்டே கொடுக்க மாட்டா, அவனுங்களை எதிர்த்து திரும்ப திரும்ப சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப, அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இத்தனை நாள் நான் இல்லை அப்படின்னா நீ எப்படி இருப்பேன்னு நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன், ஆனா இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நான் இல்லைன்னா கூட உன்னால தனியா இருக்க முடியும் ஷின்சோ, உன்னால இந்த உலகத்தை எதிர்த்து போராட முடியும், அதுக்கான ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்கு, அது உங்ககிட்ட இவ்வளவு நாள் இருந்திருக்குன்னு ஒரு அம்மாவா எனக்கு தான் தெரியாம போயிருச்சு, உன்னை கடைசி வரைக்கும் நானே காப்பாத்திட முடியும்னு நினைச்சிட்டேன், ஆனா இப்போ உன்னை நீயே காப்பாத்திக்க வேண்டியதுக்கான ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, ஏமா அப்படி சொல்றீங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க இருப்பீங்க, என் கூட கடைசி வரைக்கும் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு, ஆனா இப்ப இவர் பேசி முடிச்சுட்டு வரும்போது அப்பதான் டோரு ஹீரோ கால் பண்றான், மச்சான் எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த பேட் ஃபெல்லோஸோட ஓனர் தாண்டா இருந்திருக்கான், நம்மளுக்கு இத்தனை நாள் நடந்த ஒவ்வொரு கெட்ட விஷயத்துக்கும் அவன் தாண்டா காரணம், சொல்ல போனா ஆரம்பத்துல இருந்தே பல வழியில குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தது அவன் தாண்டா அப்படின்னு சொல்ல, இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ ஷாஷி டோரு இவங்க எல்லாருமே போயிட்டு இந்த ஓனர் தான் பாக்குறாங்க, டேய் நீ தான் இது எல்லாத்தையும் காரணம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்டா, எதுக்குடா அப்படி பண்ண, எங்களை பார்த்து உனக்கு என்ன பயமா அப்படின்னு கேட்க, இவன் என்னடா திமிரா பேசுறான், நான் தான் சொன்னல நீங்க எங்க
இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். என்கிட்ட சவால் விட்டீங்க, முதல்ல சொன்னேன் உங்க சேனலை ஒரு நாள்ல தூக்கி காட்டுறேன்னு சொன்னேன், என்னமோ என்கிட்ட நீங்க தான் சவால் விட்டுட்டு போனீங்க, சொன்ன மாதிரியே தூக்கிட்டல அப்படின்னு சொல்றான். இங்க பாருங்க, இப்பயும் ஒண்ணு கெட்டு போல, உங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன் என் கூட ஒர்க் பண்றதுக்கு, ஒழுங்கா என் கூட வந்து சேர்ந்துருங்க, ஆளுக்கும் 1 மில்லியன் தரேன், ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டுட்டு எனக்காக வேலை பாருங்க அப்படின்னு சொல்ல, இங்க நம்ம டோருலாம் இதை கேட்டதுமே கொந்தளிக்கிறான், எங்களால எல்லாம் உனக்காக ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா ஹீரோ அவனை தடுத்துட்டு இப்ப இந்த ஆளுகிட்ட, இங்க பாரு எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒத்த பைசா வேணாம், அதுக்கு பதிலா நான் உன் ஷோல ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அதுக்காக உங்ககிட்ட நான் 1 ரூபா வாங்க போறது கிடையாது, அதுக்கு பதிலா அந்த மேட்ச் ஃபுல்லாத்தையும் நீங்களே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். ஆனா இங்கே தான் ஒரு கண்டிஷன், அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல வியூவர்ஸ் டொனேட் பண்ண போறாங்க, மேட்ச்ல ரெட் டீம் ப்ளூ டீம்னு 2 டீம் இருக்க போகுது, அதுல வியூவர்ஸ் எந்த டீமை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டீமுக்கு அவங்க டொனேட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம உனக்கே தெரியும், ஆரம்பத்துல நீ என்ன உன் ஷோல ஃபைட் பண்ண கூப்பிட்டப்போ நான் பாப்புலரா இருந்ததை விட இப்பதான் நான் ரொம்ப பாப்புலரா இருக்கேன், நான் உன் ஷோல வந்தா உன் ஷோக்கு நிறைய பாப்புலாரிட்டி கிடைக்கும், இதுதான் என்னோட டீல், இதை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்ல, இந்த ஓனர் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு நிஜமாவே நல்ல டீல் தான், ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நடக்கிற மேட்சோட ரூல்ஸை நாங்க தான் முடிவு பண்ணுவோம், 3 ரவுண்டு நடக்கும், ஒவ்வொரு ரவுண்டு 5 நிமிஷம் இருக்கும், இது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னா ஓகே, உங்க கூட மேட்ச்ல யார் ஆப்போனண்டா ஃபைட் பண்ண போறாங்கன்றத நான் சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு இருந்தாலும் சொல்ல, ஆனா ஹீரோ இப்ப அங்கதான் ஒரு ட்விஸ்ட், என் கூட வேற யாரும் ஃபைட் பண்ண போறதுல நீ தான் ஃபைட் பண்ண போற அப்படின்னு சொல்ல, பின்னாடி இருந்த இந்த ஓனரோட அலைக்கைங்கெல்லாம் கத்துறாங்க, ஏ யாருகிட்ட என்ன சொல்ற, அவர் யாரு நீ யாரு, அவர் கூட நீ ஃபைட் பண்ணுமா அப்படின்னு கத்தும்போது, ஆனா இந்த ஆளு இருங்கடா அமைதியா இருங்கடா, புள்ள ஏதோ சொல்லுது என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்றப்போ இங்கதான் ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு ஏற்கனவே நான் பாப்புலர், நான் ஷோல வந்தனாலே அது உன் ஷோவை எங்கேயோ கூட்டிட்டு போயிடும், இதே அந்த ஷோல வரனா அந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனியோட ஓனர் கூட ஃபைட் பண்ண போறேன்னு தெரிஞ்சா அப்ப நினைச்சு பாரு ஷோ எங்க போகும்னு. இது வரைக்கும் நடத்தினதுலயே ஒரு பிரம்மாண்டமான ஷோவா இருக்கும் இது, இதனால நம்ம 2 பேருக்குமே பெனிஃபிட் தான், ஒருவேளை உனக்கு பயமா இருந்துச்சுன்னா இப்பவே வேணான்னு சொல்லிடு, எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்ல, இந்த ஓனர் ஒரு செகண்ட் ஹீரோ பார்த்து முறைக்கிறான், எனக்கு ஓகே அப்படின்னு இப்ப சொல்ல, இப்ப வெளில வரும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு, நம்மளோட சேனல் வேணா டிலீட் ஆகிருக்கலாம், ஆனா நம்மளோட ஃபேன்ஸ் இன்னுமே அவ்வளவு பேர் இருக்காங்க, மில்லியன் கணக்குல இருக்காங்க, நடக்க போற ஷோவை முடிஞ்ச அளவுக்கு பிரம்மாண்டமா நடத்தணும்னு நான் நினைச்சேன், அதுக்காக தான் அந்த கம்பெனியோட ஓனரே இதுக்குள்ள எடுத்தேன், அப்பதான் நிறைய பேர் மேட்சை பார்ப்பாங்க, யாருக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்களோ டொனேட் பண்ணுவாங்க, நிறைய காசு கலெக்ட் ஆகும், ஏன்னா எனக்கு இப்ப அவ்வளவு காசும் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு ஹீரோ, அவரோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தான். இப்படி அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆனா நம்ம ஷாஷி டக்குன்னு, சரி எனக்கு ஒரு வேலை இருக்கு நீங்க போங்க நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்கேயோ போறாங்க. இப்ப அவங்க நேரா இந்த ரியோவை தான் பார்க்க போறாங்க, இந்த டேக்வாண்டோ சாம்பியன் இருந்தாலும் அவனை, நம்ம ஹீரோக்கும் இந்த ரியோக்கும் ஃபைட் நடந்து முடியறப்போ ஷாஷி பார்த்திருப்பால, அங்க பாத்ரூம்ல இந்த ரியோவோட வாட்ச் உடஞ்சு போய் கடந்திருக்கும், சோ இப்ப அதை ரிட்டர்ன் பண்றதுக்காக தான் இவ ரியோவை பார்க்க வரா, இப்ப வாட்சை கொடுத்துட்டு திரும்பி போலான்னு பார்க்கும்போது அப்பதான் அவன் கேட்கறான், என்ன உங்க சேனல் போயிருச்சு போல அப்படின்னும் போது, ஆமா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பேட் ஃபெல்லோஸோட ஓனர் தான், அவன் தான் ஏதோ ஒரு காரணத்தை வச்சு எங்களை அட்டாக் பண்றான், ஆனா அடுத்து அந்த ஓனர் கூட ஹீரோக்கு ஒரு மேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்ல, இங்க ரியோ லைட்டா ஷாக் ஆகுறான், இல்ல இது நடக்க கூடாது அப்படின்னு சொல்றான், ஏன்னு கேட்கும் போது இவன் என்ன சொன்னான்னு தெரியல, அப்படியே கட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப அடுத்த சீன்ல ஸ்கூல்ல நம்ம ஷாஷி திபுன்னு ஹீரோவோட கிளாஸுக்கு ஓடி வராங்க, இப்ப ஹீரோ கிட்டையும் டோரு கிட்டையும் அவங்க போனை காட்டுறாங்க, நம்ம டோரு ஒரு டைம் ரூமி கிளப்பு கூட்டிட்டு போயிருப்பால, அங்க கூட அவன் சரக்கு அடிச்சுட்டு பொண்ணுங்க கூட ஜாலியா இருந்திருப்பானே போதையில, அதை வீடியோவா யாரோ ஆன்லைன்ல லீக் பண்ணிட்டாங்க, அதை யாரோன்னு சொல்ல தேவையில்ல, யாருன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப அதை பார்த்ததுமே உங்க 3 பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, டோருலாம் இது அந்த ஓனர் தான் பண்றான், வேணும்னே நம்மளோட பேரு கூட விளையாடுறதுக்கு தான் இப்படி பண்றான் அப்படின்னு அவன் சொல்ல, ஆனா இப்ப இந்த விஷயம் லீக் ஆனது கொஞ்ச நேரத்திலே வைரல் ஆகிருச்சு, ரொம்ப சென்சேஷனலான நியூஸ் ஆயிருச்சு, ஏன்னா ஒரு மைனர், அதுவும் இந்த வைரல் கிட்ட சேனலோட ப்ரொடியூசர் வேற, மைனரா இருந்துகிட்டு கிளப்புக்குள்ள போயிட்டு அடிக்கிற கூத்தா பாருங்களேன், இது எல்லாமே நம்மளோட காசு தான், நம்ம டொனேஷன் தான், நம்ம டொனேஷனை வாங்கி இவனுங்க நல்லா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப நம்ம ஆளுங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, எங்க போனாலும் நம்ம ஆளுங்களை தான் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாருமே சரியான ஃப்ராடு பசங்க, பணத்தாசை பிடிச்சவங்க, சரியான கிரிமினல்ஸ், இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியிலே வர முடியாத மாதிரி ஜெயில பிடிச்சு போடணும் அப்படின்னு எல்லாரும் எங்க பார்த்தாலும் நம்ம ஆளுங்களை கண்ணா பண்ணா திட்டுறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை வந்தாலே எல்லாரோட பர்சனல் லைஃப் அதுன்னு போட்டு எல்லாத்தையும் கிண்டி எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்கல்ல, அது மாதிரி எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோட வீட்ல எல்லாம் ஏகப்பட்ட பேப்பர்ல ஹீரோவை கண்ணா பண்ணா திட்டி ஒட்டி வச்சிருக்காங்க, சொல்ல போனா நம்ம ஆளுங்க எல்லாரையும் பயங்கரமா ஹராஸ் பண்றாங்க 24/7. இதுல நம்ம டோருக்கு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு, ஏன்னா அவன் தானே ப்ரொடியூசர், அவன் தானே வீடியோல மாட்டிருக்கான், அவனுக்கு டெத் த்ரெட் எல்லாம் வருது, அவனை சாவடிச்சிடலாம் சொல்லி மிரட்டுறாங்க, அவனுக்கு ஏகப்பட்ட கால் வருது, மெசேஜ் வருது, நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன், ஒழுங்கா செத்துட்டு இந்த பூமியில இருந்து பாரமாச்சும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பயங்கரமா இவனை தான் ஹராஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் ஷாஷியும் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு இதெல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு நார்மலா தான் பேசிக்கிறாங்க. டோரு என்னன்னு சொல்லி கேட்கும்போது தான் அவனை ரீச் பண்ணவே முடியல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இங்க டோரோட நிலைமை ரொம்ப மோசமாகிருச்சு, போன்ல எதுவும் சும்மா லைட்டா ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாலும் அவன் பயந்து அலறான். ஷாஷி ஹீரோ கிட்ட கேட்கிறான், நிஜமாவே இந்த மேட்சுக்கு நீ போய் தான் ஆகணுமா, ஏன்னா அந்த ஓனரை பத்தி நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் கண்டுபிடிச்சேன், அவனோட இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு பெரிய MMA சாம்பியனா இருந்திருக்கான், எனக்கு என்னமோ இது கஷ்டம் தான் தோணுது, அதுவும் இல்லாம நீ ரியோ கூட ஃபைட் பண்ணும்போது உன்கிட்ட நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, ரியோ ஒரு பையனை கொலை பண்ணிட்டான், ஆனா எவிடன்ஸ் இல்ல, இருந்தாலும் அந்த ஸ்பாட்ல இவன் தான் இருந்ததுனால இவனை ஜெயில புடிச்சு போட்டாங்கன்னு, அதுக்கப்புறம் ஆதாரம் இல்லாம தானே இவன் வெளியில வந்தான், ஆனா செத்து போனது வேற யாருமே கிடையாது, ரியோவோட ஃப்ரெண்டு தான்,
இருக்கான். அவன் ஃப்ரெண்டு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான்னு சொல்லிட்டு ரியோக்கு யாரோ கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவனை பாக்குறதுக்காக ரியோ அங்க போயிருக்கான். அப்படி போகும்போதுதான் அந்த ஓனர் ரியோவை கிராஸ் பண்ணி போயிருக்கான். அப்ப அதை பெருசா ரியோ கண்டுக்கல. ஆனா ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தப்ப அவனோட ஃப்ரெண்டு செத்து போய் கிடந்திருக்கான். ஆனா அந்த ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ரியோ அங்க இருந்ததுனால அவனை புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா ரியோ என்ன சொல்றான்னா அந்த ஓனர் தான் அவனோட ஃப்ரெண்டை கொண்டிருக்கான்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு சாதாரண ஆளு கூட ஃபைட் பண்ணல, ஒரு கிரிமினல் கூட ஃபைட் பண்ற, அதனால இது ரொம்பவும் டேஞ்சரஸ், இதை பண்ண வேணாமே அப்படின்னு போது ஆனா ஹீரோ கேட்க மாட்டாரு. இல்ல நம்ம இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இதை பண்ண போய் தானே நம்மளுக்கு எல்லாருக்கும் இவ்வளவு கஷ்டமானுச்சு. ஆனா இவ்வளவு தூரம் வந்துட்டு இதை எப்பயே நிறுத்தினா நம்ம பட்ட கஷ்டத்துக்குலாம் அர்த்தமே இல்லாம போயிருமே. அதனால இதுல இருந்து பின்னாடி போற முடிவே எனக்கு சுத்தமா இல்லவே இல்லை. என்ன நடந்தாலும் இந்த ஃபைட் நடந்தே தீரும் அப்படின்றாரு. உண்மையை சொல்லணும்னா நிலைமை அவங்களுக்கு நிஜமாவே மோசமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப இவங்க எல்லாருக்குமே கெட்ட பேரு. ஹீரோ ஏதோ அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்ற தைரியத்துல ஓகே டொனேஷன் மாதிரி வச்சுக்கலாம் மேட்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அவங்களோட ஃபேன்ஸே அவங்கள கழுவி ஊத்தும் போது என்ன பண்றது, இருந்தாலும் என்ன பண்றது, ஒத்துக்கிட்டாச்சும் பண்ணி தான் ஆகணும். அந்த ஓனரே இவங்க எல்லாரோட எமோஷன் கூடயும் பிளே பண்றான்றது நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுது. அதனால அதை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஏன் நம்ம பயப்படணும், நமக்கு தான் நம்ம சிக்கன் மாஸ்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தைரியமா ஹீரோ கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணா சேனலே காணும். இவருக்கு ஷாக் ஆகுது. ஐயோ எங்கயா மாஸ்டர் குருவே எங்க போனீங்க அப்படின்னு பார்த்தா சேனல் டெர்மினேட்டடு. அட பாவீங்களா, இதை நம்பிதானடா நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் யாரோ இவரோட வீட்டு வாசல் நின்றுட்டு கதவை தட்டுறாங்க. இவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே இவர் வீட்டை சுத்தி எல்லாம் வந்து பேப்பர்லாம் ஒட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. இவரை திட்டி மறுபடியும் அவனாவது நம்மளை போட்டு தள்ள வந்துட்டான் சைக்கோ அப்படின்னு சொல்லி இவர் பார்த்துட்டு இருக்க. வெளில இருந்து நம்ம அசாமி தான் பேசுறாங்க, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கதவே திறக்கிறாரு. இப்ப வந்ததுமே என்ன கேட்கறாங்கன்னா என்னோட அப்பா உன்னோட அம்மாவோட மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் அவரே ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அது உன் அம்மாவும் வேணான்ட்டாங்க, நீயும் வேணான்ட்ட. எதுக்காக நீ வேணான்னு சொன்ன, அந்த காசுக்காக தானே நீ இவ்வளவு கஷ்டப்படுற, அதுக்காக தானே இப்ப அடுத்த அந்த ஃபைட்டுக்கும் போற, அதை மட்டும் நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்நேரத்துக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப இந்த நிலைமையில நீங்க இருக்க மாட்டீங்களா, எல்லாருக்கும் பாரு கஷ்டம் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல உன் அப்பாவுக்கு பெரிய மனசு தான், அவருக்கு பெருந்தன்மை அதிகமாவே இருக்கு. ஆனா அவர் போட்ட அந்த கண்டிஷன் தான் எனக்கு பிடிக்கல, உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. எப்படி என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியும், அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, அதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு இந்த ஃபைட்டிங் மேட்ச் நடக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல, என்னால இருந்தாலும் பாத்துக்கலான்ற ஒரு முடிவோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல. ஆனா இப்பதான் நம்ம அசாமி, ஆனா உனக்கு தான் இனிமே பாக்குறதுக்கு வீடியோவே இல்லையே அப்படின்னு சொல்ல ஹீரோ பாக்குறாரு. என்ன சொல்ற நீன்னு போது இப்பதான் அவங்களோட கீச்சன் அந்த சிக்கன் மாதிரி ஒரு கீச்சன் வச்சிருந்திருப்பாங்கல்ல, அதை ஹீரோயிட்ட காட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி தானே மார்க்கரால நம்ம சிக்கன் மாஸ்டரோட சேனலும் லிங்கும் எழுதியிருந்தது அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன்ல. இப்ப அதை ஹீரோயிட்ட காட்டுறாங்க. ஹீரோ பார்த்ததுமே ஷாக் ஆயிட்டாரு. அப்போ உனக்கு சிக்கன் மாஸ்டர் தெரியுமா அப்படின்னு போது இல்ல எனக்கு அவரெல்லாம் தெரியாது, இந்த கீச்சன் ஆக்சுவலா என்னோடதே கிடையாது, இதை நான் வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்தேன். ஆனா உண்மை என்னன்னா இந்த கீச்சனை வச்சுதான் இந்த மாதிரி சிக்கன் மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஃபைட் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு நான் கண்டுபிடிச்சேன். சோ அந்த வீடியோஸை தான் இத்தனை நாள் நான் உனக்கு அனுப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த கீச்சன் யாரோடதுன்னு உனக்கு தெரியாதான்னு போது எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. ஹீரோக்கு இனிமே யார் அந்த சிக்கன் மாஸ்டர் அப்படின்னு எதுவுமே புரியல. ஆனா என்னன்னாலும் பரவாயில்ல, நான் ஃபைட் பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு ஹீரோ முடிவோட இருக்காரு. அவ எங்கேயோ வேகமா போயிட்டு இருக்கா. இப்ப நேரா இந்த பேட் ஃபெல்லோஸ் ஓனர் இருக்கான்ல, அவனை தான் வந்து பாக்குறா. ஃபர்ஸ்ட் அவகிட்ட வந்து கெஞ்சிரா, சார் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, ஹீரோ ஏதோ தெரியாம உங்கள்கிட்ட ஃபைட் பண்றேன்னு சொல்லிட்டான், ஃபைட் எல்லாம் வேணாம் சார் எங்களுக்கு, தயவு செஞ்சு ஆனா எங்களோட சேனல் மட்டும் திருப்பி கொடுத்துருங்க. அந்த சேனல் ஒரு தனி ஆளோடது கிடையாது, அது எங்களோடது. எங்க 3 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்புமே அந்த சேனல்ல இருந்து ஆரம்பிச்சது. அந்த சேனல் பாப்புலர், நிறைய பேர் பாக்குறாங்க, நிறைய பேர் டொனேஷன் பண்றாங்கன்றதை தாண்டி அது எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சேனல். ஏன்னா எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துச்சு, அதை எங்களால விட்டு கொடுக்க முடியாது, தயவு செஞ்சு எங்களுக்கு அதை கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்ல. ஆனா இந்த ஆளு நக்கலா பேசுறான். நல்லா பேசுறமா டயலாக்லாம் எமோஷனலா, ஆனா முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க இவ்வளவு நேரம் கண் கலங்கிட்டு இருந்தவங்க இப்ப அப்படியே நிமிந்து பார்த்து, நீங்க எங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு அடிச்சு கீழே தள்ளுறீங்களோ அதை விட ஃபாஸ்டா நாங்க மேல வந்து உங்களை அடிப்போம் சார் அப்படின்னு சொல்ல இவன் சிரிக்கிறான். இங்கேயா பாடுறா, இனிமே நீங்களாவது மேல வரதாவது, இப்படியே நீங்க மேல வந்தாலும் உங்களை இருந்த இடமே தெரியாம ஆக்குறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் தான், உங்க சேனலை எப்படி ஆக்கணும்னு பாத்தீங்களா, அதை பார்த்துட்டுமா இப்படி வந்து பேசுற, போமா சும்மா தேவையில்லாம வந்து அழுதுகிட்டு என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அதை இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்ல 2 ஆளுங்க நம்ம சாஷியை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இவங்களும் கதறாங்க, நாங்க இருக்க வரையும் எங்க சேனலுக்கும் சரி எங்கள ஒருத்தவங்களுக்கும் சரி எதுவுமே நாங்க ஆக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த ஓனர் போயிட்டா அந்த 2 ஆளுங்க நம்ம சாஷியை பிடிச்சி தத்தன்னு இழுத்துட்டு வர இப்ப சாஷி டக்குன்னு அவங்களோட கையை சொல்லிட்டு அவனுங்களை பிடிச்சி தள்ளி விட்டு ஈஸியா பொடியிலேருந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க. அவனுங்க பார்த்துட்டு ஹே என்னடா பொண்ணு குரலி வித்தியெல்லாம் காட்டுது, நாங்க பொண்ணுங்க கூட எல்லாம் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஆனா இவங்க இப்ப அப்படியே ஃபைட்டிங் பொசிஷனுக்கு வந்து, நீங்க பொண்ணுலாம் என்ன பார்க்க வேணாம், தாராளமா சண்டை செஞ்சுக்கலாம், ஏன்னா வைரல் ஹிட்ன்றது ஹீரோ கிட்ட இருந்து ஆரம்பிச்சது கிடையாது, அது என்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது, அது என்னோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ஃபைட்டிங் பொசிஷன்ல வாங்கடா அப்படின்னு சொல்ல அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. எப்படி இருந்து இந்த எபிசோட் நிஜமாவே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு எபிசோடு தான் இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களை அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். டாடா.